Namaste students. Today unit 10 depreciation accounting. In today's class we are going to see about the depreciation accounting. What do you mean by depreciation? You can call it as depreciation or depreciation, anything you can call. Here the content 10.1 introduction, 10.2 meaning and definition, 10.2.1 here see the book. If you have book means you can see in 10.2.1 useful life of the asset, 10.2.2 depreciable assets. That's it ma, up to that only your portion is there. Okay, no sums from this chapter. Okay, you just take what are the learning objectives. First introduction. Students, think Mr. Nikhil bought a car for rupees 4 lakh. நிக்கில்ன்றவர் என்ன பண்ணியிருக்காரு, 4 lakh rupeesக்கு கார் வாங்கியிருக்காரு. ஆஃப்டர் 4 years he wanted to sell it for more than 4 lakh. 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாராம், 4 லட்சத்துக்கு மேலே செல் பண்ணுறார். இஸ் இட் பாசிபிள்? அது வந்து பாசிபிளா? ஒய் டூ யூ திங்க் தட் இஸ் த பாசிபிள்? இட் இஸ் நாட் பாசிபிள். சொல்லுப்பா, அவர் வாங்குறதே 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பழைய காரு. நீ சொல்லுப்பா, 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறாங்க உங்கள் அப்பா. 4 வருஷம் கழிச்சு அதுக்கு மேலே விற்க முடியுமா? அதை கம்மியாக தான் விற்க முடியும், கம்மியாக தான் போவோம். அதுதான் இங்கே செம்மை. ஸோ இது பாருங்கள், ஒரு சின்ன பையன் ஆன்சர் பண்ணுறான் இங்கே என் பக்கத்தில். அவன் வந்து எத்தனை படிக்கிற, நீ 8th படிக்கிறான். அவனே ஆன்சர் பண்ண, நம்ம 11th படிக்கிறோம். ஏன் நம்மளால முடியும், ரொம்ப சின்ன இது தான். ஸோ பார்க்கலாம். ஓகே, அப் டு திஸ் 10.2 டிப்ரிஷியபிள் அசட்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு இங்கே சாப்டர். அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஸோ அது வரையும் பார்க்கலாம். பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் யூஸ் கேன் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஃபார் கண்டக்ட் of business operations such as plant, building, machinery, motor vehicles, furniture, office equipment, etc. இப்போ ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் பார்த்தா நிறைய அசட்ஸ் இருக்கும். பில்டிங் இருக்கும், பிளான்ட் அண்ட் மிஷினர், பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கும், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், ஃபர்னிச்சர் இருக்கும், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், எக்ஸெட்ரா. தீஸ் அசட்ஸ் ஹேவ் அ லாங் டைம் ஸ்பேன் ஆஃப் லைஃப். இதுக்கெலாம் வந்து அதிக லைஃப் இருக்கும். ஆஃப்டர் சம் இயர்ஸ், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த அசட்ஸ் வில் லூஸ் தயர் யூஸ்ஃபுல்னஸ். எப்போவுமே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும், அது அதோடைய லைஃப் குறிப்பிட்ட லைஃப் டைமுக்கு அப்புறம் அதோட யூஸ்ஃபுல்னஸ் குறைஞ்சி அது பழசாயிரும். அப்போ அதை வந்து விற்க தான் செய்வாங்க நிறைய பேர். பர்ச்சேஸ் ஆஃப் சச் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தீஸ் அசட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு பெரிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு சாப்டர் இருக்குது. ஒரு பெரிய அசட்டை நம்ம வாங்கும் பொழுது அதுக்கு பேர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பேர். ஓகே, hence the amount cannot be transferred to profit or loss account for the year of purchase. ஸோ அதனால் வந்து அந்த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்லேயோ லாஸ்லேயோ வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. பட் எவ்ரி இயர் the part of the capital attributable to the use of during the year is charged to profit and loss account and is received from the reduced from the cost of asset. ஆனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம டிப்ரிஷியேஷன் போட்டே ஆகணும் ஒவ்வொரு இதுக்கும். அப்போ தான் அதோட வேல்யூ குறைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு. லேண்டுக்கு மட்டும்தான் அப்ரிஷியேஷன், பில்டிங்க்கு டிப்ரிஷியேஷன் தான். நீ ஒரு லேண்டு வாங்கி போனால் அதுக்கு தான் விலை ஏறும், அப்ரிஷியேஷன் ஆகும். பில்டிங் வந்து விலை வந்து குறைய தான் செய்யும். The portion of the cost of asset attributed to the use of expiry time to measured and accounted is called depreciation. Depreciation is treated as charge against profit and debited in the profit and loss account. Profit and loss account டெபிட் சைடில் வரும். இப்போ இதுக்கான டெஃபினேஷனை பார்க்கலாம். 10.2 The process of allocation of the relevant cost of fixed asset over its life is known as depreciation. ஸோ அதோடைய ப்ராசஸ், ஒரு பொருளுடைய விலையை வந்து பிரித்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளோ குறையுது அப்படின்ற அந்த குறைஞ்சி அந்த ஃபிக்ஸட் அசட்லேருந்து அந்த ரிடக்ஷன் ஆகிறது தான் என்ன சொல்கிறாங்க, டெப்ரிஷியேஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் அகெயின்ஸ்ட் பெனிஃபிட் derived from the fixed asset during an accounting period. According to the Spicer and Pegler, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷனு என்ன சொல்கிறாங்கன்னா, depreciation is the measure of exaction of the effective life of asset from any cost during a given period. ஒரு குறிப்பிட்ட எக்ஸாக்ஷன்னா அதுலேருந்து போயிடுறது, அதோட வேல்யூ வந்து போயிடுறது தான் டெப்ரிஷியேஷன். ஆரன் கார்ட்டர் என்ன சொல்கிறாரு, டெப்ரிஷியேஷன் இஸ் அ கிராஜுவல் அண்ட் பர்மனன்ட் டிக்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் அசட். ஒரு கிராஜுவலாக ஆனால் பர்மனெண்ட்டாக வந்து குறையும். அதாவது நம்ம வயசாகிற மாதிரி தான் டெப்ரிஷியேஷனும். அடுத்து இப்போ ஏஜ் வந்து ஒரு 25 இயர்ஸில் 35 இயர்ஸில் இருக்க முடியாது, 35 இயர்ஸில் இருக்கும்போது 45 இயர்ஸில், 45 இருக்கும்போது 75 இயர்ஸில் இருக்க முடியாது. அந்த மாதிரி தான்
இப்போ யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட் என்னன்னு பார்க்கலாம். யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட் இஸ் த பீரியட் ஓவர் விச் அன் அசட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அவைலபிள் ஃபார் யூஸ் பை அன் என்டர்பிரைஸ். எத்தனை வருஷம் அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண முடியுமோ அதுதான் யூஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லுவாங்க. டூ யூ நோ அக்கார்டிங் டு த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் AS 10, முதல் சாப்டரில் உங்களுக்கு எடுத்திருப்பேன். AS 10னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு. அது என்ன சொல்லுன்னா, டிப்ரிஷியேஷன் த சிஸ்டமேட்டிக் அலோகேஷன் ஆஃப் டிப்ரிஷியேஷபிள் அமௌண்ட் over its life of asset. The depreciation amount of asset is the cost of an asset or other amount substituted for cost less than residual value அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு அசட்லேருந்து குறையக்கூடிய வேல்யூ தான் இத்தனை வருஷத்துக்கு டெப்ரிஷியேஷன் சொல்கிறாங்க. ரெசிடுவல் வேல்யூனா கடைசியில் அந்த அதோட பொருள் எவ்வளோ விலைக்கு போகும், காயலாங்கடைக்கு போட்டால் எவ்வளோ விலைக்கு போகும், ஆமாம் அவ்வளோதான். அதுதான் வந்து ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னா ரெசிடுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிப்ரிஷியபிள் அசட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். ஃபிக்ஸடு இது டைம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு மிச்சம் எல்லாமே நடத்துவேன். ஏன்னா நீ காலேஜ் போனால் இது உதவும் அப்படின்றதுக்காக. ஸோ பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப் டு திஸ் இந்த ரீசேல் வரைக்கும் தான். இந்த பேஜ் நம்பர் 203 இந்த ரீசேல் 10.2.2 இந்த டிப்ரிஷியபிள் அசட் வரைக்கும் தான். அது வரையும் பார்க்கலாம். இப்போ என்னென்ன எதெல்லாம் டிப்ரிஷியபிள் அசட்னு பார்க்கலாம். ஃபிக்ஸட் அசட் விச் ஆர் மென்ட் ஃபார் யூஸ் இன் த பிஸ்னஸ் ஃபார் மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் of the cost of which can be written off over the useful life are known as depreciable asset. Building, vehicles, machinery, furniture, computer, equipments, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் ஃபிக்ஸட் அசட். இது ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து இருக்கும், லிமிட்டெட் யூஸ்ஃபுல் லைஃப். தே ஆர் மென்ட் ஃபார் யூஸ் இன் த பிஸ்னஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை கூட்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ். தீஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் ரீசேல். இது வந்து ரீசேலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிப்போம். அது மட்டும்தான் சொல்லுவாங்க. பிஸ்னஸோடைய ஓன் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இதுதான் டிப்ரிஷியபிள் அசட். ஸோ இந்த லெசன் முடிஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 10 டிப்ரிஷியேஷன் அக்கௌண்டிங் ஓவர். இது இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. 2-3 டைம்ஸ் இதை நல்லா படித்து பாருங்கள் புக்கில். அதுக்கப்புறம் இதில் என்ன கொஷின்ஸ் நீங்கள் இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக எழுதி அனுப்பணும் அப்படின்றத சொல்லிடுறேன். by last page. So wait a minute students. 224 நியூ புக்கில் வந்து 224. ஓல்டு புக் வச்சுருக்கோங்க. வால்யூம் 2ல் டிப்ரிஷியேஷன் சாப்டரில் பின்னாடி இருக்க கொஷின்ஸ் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் 223. ஆமாம் 1 மார்க் கூட வேணாமா, ஒரே நிமிஷம் இரு. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, வாட் இஸ் மீன் பை டிப்ரிஷியேஷன் இருக்கா, அந்த ஒரு கொஸ்டினை எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மார்க்கில் ஸோ ஐம் சாரி ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க் கூட இதுலேருந்து அவ்வளோவா இல்லை. 9th 1 மார்க் டிப்ரிஷியேஷன் இஸ் டு பி கால்குலேட்டட் ஃப்ரம் டேட் வென். ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு வெரி ஷார்ட் ஆன்சரில் இருக்கக்கூடிய வாட் இஸ் மீன் பை டெப்ரிஷியேஷன் இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் எழுதி அனுப்புங்க. ஒரே ஒரு 2 மார்க் தான். எல்லாருமே இன்றைக்கி ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். திஸ் சாப்டர் இஸ் ஓவர். தேங்க்யூ.